இறக்கமே இல்லாம ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்கான் சார். அந்த டிடி கேஸ்ல மாட்டினவனை தூக்கி இந்த மர்டர் கேஸ்ல போட்டாருன்னா பிளாக்ஷிப்ஸ் முத்திரை தேர்தல் 2025 பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட், பிளாக்ஷிப் சினி அவார்ட், பிளாக்ஷிப் டெலி அவார்ட்ஸ். இம்முறை 3 விருதுகளோடு வருகிறது பிளாக்ஷிப் குடும்பம். யூடியூபின் மூலை முடுக்குகள் எங்கும் பெர்ஃபார்ம் செய்யும் திறமைசாலிகள் அனைவரும் செல்ஃப் நாமினேஷன் முறையில் தங்களை பிளாக்ஷிப் அவார்ட்ஸிற்காக நாமினேட் செய்துள்ளார்கள். இம்முறை விருது வகையறாக்களில் எந்தெந்த அவார்ட் யார் யார் கைகள் ஏந்த வேண்டும் என்ற மொத்த முடிவும் உங்கள் கையில். உடனே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு www.blackshipindia.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வோட் பண்ணுங்க. பிளாக்ஷிப் அவார்ட்ஸ் 2025 இது மக்களின் விருது. விறுவிறுப்பா போன லாஸ்ட் கேமோட 3 லெஜெண்ட்ஸ். இதுல ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண தி லெஜெண்ட் யாருன்னா ரிக்கி. இந்த அழகான கிராமத்தோட பேரு தற்குறிப்பட்டி. இந்த கிராமத்துல புதையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாஃபியாஸ் வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்றாங்க. வில்லேஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கடைசியில யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு அந்த புதையல் போக போகுதுங்கிறது தான் இந்த கேம். எல்லா கிராமத்து மாதிரியே நைட்டு எல்லாரும் தூங்குறப்ப மாஃபியாஸோட ஹெட்டான காட்ஃபாதர் யாருக்கும் தெரியாம வில்லேஜர்ஸ்ல ஒருத்தரை கொல்லுவாங்க. மாஃபியா கும்பலுக்கு எப்படி கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்ல 5 பேருக்கு 5 சூப்பர் பவர் இருக்கு. போலீஸ் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை அவர் மாஃபியாவா இல்லையான்னு செக் பண்ண முடியும். டாக்டர் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை மாஃபியாஸ் கொல்றதுல இருந்து காப்பாற்ற முடியும். ராம்போ இவர்கிட்ட ஒரு கன் இருக்கும், அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அதை வச்சு மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை இவர்னால நைட்டு கொல்ல முடியும். லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் செத்துட்டாலும் இன்னொருத்தர் அவங்க கூடவே சேர்ந்து செத்துருவாங்க. செயின்ட் இவரை பகல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டு கொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவர் கூடவே செத்துருவாங்க. ஆனா மாஃபியாஸ் இவரை கொண்டாங்கன்னா நைட்டு ஒரு காமன் வில்லேஜராவே செத்துருவாரு. இது எல்லாத்துக்கும் மேல காட்ஃபாதர் கிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்னு இங்க சூப்பர் பவர் வச்சிருக்க யார வேணாலும் இவருனால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாம ரோல் பிளாக் பண்ண முடியும். இன்னொன்னு நைட் இவரை போலீஸ் செக் பண்ணா அவரு ஒரு சாதாரண வில்லேஜர்ஸ் மாதிரி தான் தெரிவாரு. இப்படி நைட் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பகல்ல யாரு மாஃபியா, யாரு போலீஸ், யாரு டாக்டர், யாரு ராம்போ, யாரு லவ்வர்ஸ், யாரு செயின்ட்னு வெளியே காட்டிக்காம எல்லாருமே வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிப்பாங்க. இந்த கேமோட சுவாரஸ்யம் என்னன்னா யாருக்கு என்ன ரோல்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பகல்ல எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை ஓட் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் டே நைட்டா ஒவ்வொருத்தரும் வெளியே போக போக வில்லேஜஸ் மொத்தமா சேர்ந்து மாஃபியாஸை வெளியே அனுப்பி அந்த புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்ற போறாங்களா, இல்ல வில்லேஜஸ் மாதிரியே நடிச்சு மாஃபியாஸ் வில்லேஜையும் புதையலையும் கைப்பற்ற போறாங்களா? வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம்லாம் காலை வச்சு ஏதோ பண்ணுவாங்க, பண்ண முடியாது. அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதுக்கும் அந்த கருப்பு கலர் பேட்ச் இருந்தா கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே அப்படி ஒட்டிப்போம். ஏன் இப்படி மூஞ்சி மாதிரி வச்சிருக்க, சோகமா வச்சிருக்க? கொஞ்சம் சந்தோஷமா தான் இரு. மக்கள் அவங்க டிப்ரெஷன் போகணும் தானே வீடியோ பார்க்க வர்றாங்க. இப்படி நீ டிப்ரெஷன்ல உட்கார்ந்து இருந்தா மூஞ்சியே அப்படிதான். சரி லவ் ஃபெயிலியர் தான், அது எல்லாத்தையும் காட்டணுமா? அந்த பொண்ணு சந்தோஷமா தான்டா இருக்கு. நீ மட்டும் அண்ணா லவ் ஃபெயிலியர்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன் உனக்கு ஆக போதா? ஒருத்தர் லைஃபே ஃபெயிலியர் ஆகி உட்கார்ந்து இருக்கா, டிவோர்ஸ் ஆகி கல்யாணம் பண்ண 3 மாசத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுற இந்த ஷோல மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். தற்குறிப்பட்டி மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர் காட். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அதிர்ச்சி அவரை தவிர மீதி எல்லாம் எஸ் காட். காட் இந்த வில்லேஜ்ல ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு செட் பண்ணி விடுங்க. செட் பண்ணி விடணுமா? கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல், எடி செருப்பு நாய். காட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சொன்னா கேட்டுக்கமா. டேக் போறதுக்கு முன்னாடி பைத்தியக்காரின்னு திட்டினா எல்லாரும் முன்னாடியும் சபையில. ஆனா ஒரு விஷயமா எல்லாருமே அவனை திட்டுறாங்க, அவன் திட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு பாரு. ஆமாங்க அதான் காட். ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அந்த பச்சை குழந்தைய எல்லாம்? பாத்தீங்கல்ல இதாங்க லவ். அப்படினா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. நீ பச்சை குழந்தைங்கற அவன பைத்தியக்காரிங்கற. பாசமா உரிமையில திட்டுறாங்க. ஐயோ ஏமா நீ இந்த ஷோக்கெல்லாம் வரேன்ல வீட்ல சொல்லுவியாமா? சொல்லு. இதெல்லாம் பாப்பாங்களா? இல்ல அவங்க நல்ல ஷோ தான் பாப்பாங்க.
பச்சை குழந்தைங்கிறாங்களே, இதெல்லாம் பார்த்தா ஜனனி ரொம்ப வருத்தப்படுவாங்களேமா. காட் ப்ளீஸ் காட். குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்கய்யா. என்னப்பா சொல்லுப்பா. காட் அதிர்ச்சி பேசுறேங்கறாங்க. காட் பச்சை குழந்தை அப்படின்னு ஏதா எடுப்போம். இப்போ அதிர்ச்சி வந்து கவுண்டர் போடுறதுக்கு அப்புறம் தான் இந்த கேமே நம்ம ஆரம்பிக்கிறோம். பச்சை குழந்தை அங்க இருந்து ஆரம்பிடா. பச்சை குழந்தை சிரிக்க போகுது கவுண்டர் போட்டு. பச்சை குழந்தைன்னு சொல்லிட்டான் அந்த புள்ள. ஏய் கேமராமேன் எல்லாம் கை எடுத்து ஏன்னா அவங்க மட்டும் சிரிச்சு ஷேக் ஆயிடுச்சுனா அது மாதிரி ஆடியன்ஸ் பாக்குறவங்களும் போனை எங்கயாவது இருந்தா பத்திரமா வச்சிருக்க. சிரிச்சு கீழே விட்டாங்கன்னா போனை இதையே வச்சிர செஞ்சுட்டல. வெயிட் ஜனனி சொல்லுமா. அவனை போய் பச்சை குழந்தைன்றியேமா சொல்லுமா. அண்ணே சொல்றா ரெடி ஆயிட்டேன் நானே. அந்த பச்சை குழந்தையை எல்லாரும் கஷ்டப்படுத்துறீங்க சொல்லுங்க. அண்ணா பச்சையில என்னலாம் இருக்கோ எல்லாம் போடுனே. ஏதாவது ஒன்னு வொர்க் அவுட் ஆகும். ஒன் மோர். சரி ஒன் மோர் எல்லாரும் ஆசைப்படுறீங்க. ஒன் மோர். மறுபடியும் முதல்ல இருந்தா. எல்லாம் கண்ணை மூடிக்கங்க. ஓகே கண்ணை மூடிக்கலாம். அவர் கவுண்டர் போட்டுருவாரு. கண்ணை மூடி பண்ணுங்க. 1 2 25 36 55. பச்சை குழந்தை ஜோக்லாம் அப்ப ஏதோ வந்துச்சுனா அப்படியே ஃப்ளோல விட்டுருங்க. நான் இப்ப ஒன் மோர் போல சொல்லுமா. பச்சை குழந்தைய காடே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லி உங்க வாய்ஸ் மாதிரி ஆயிடு போலனே எனக்கு. அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுடா. காட் இப்ப வித்தியாசமா ட்ரை பண்ணுவோம். காட் அதிர்ச்சி இவனை பச்சை குழந்தைன்னு சொல்ல அதுக்கு அந்த புள்ள கவுண்டர் போடும். உண்மையில அந்த புள்ள கவுண்டர் போடுது. அச்சா சொல்லுங்க அண்ணா. சொல்லு பச்சை குழந்தை மாதிரி. பச்சை குழந்தை மாதிரி இருக்கு அவன போயிட்டு. பச்சை குழந்தை தான். ஏதோ சொல்லிட்டு போறேன். ஏய் வேணடா. காட் வாங்க காட் போலாம் காட் விளையாடலாம். காட் கேமுக்கு போயிடலாம் காட். சரி அப்படியே கேம்க்குள்ள போயிடுவோம். ஓகே காட். இப்போ சமீப காலமா நம்ம ஷோக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்மளும் சந்தோஷப்படுறோம். இதை வந்து நம்ம ஒரு கல்ச்சராகவே மெயின்டைன் பண்ணிருக்கோம். இன்னைக்கும் நம்ம ஷோக்கு பிளாக் ஷீப்போட மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் மிஸ்டர் நவீன். Black Sheep எவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்றீங்க? Black Sheepல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஒரு 3 இயர்ஸா ஃபாலோ பண்றேன். எந்த வீடியோ முதல்ல பாத்தீங்க 3 இயர்ஸ்க்கு முன்னாடி? விக்கிலீக்ஸ். விக்கிலீக்ஸ்ல என்ன மாதிரியான பெரியார் பத்திலாம் பேசுறாங்க. பெரியார் நடிச்சிருப்பாரா? ஏடா அவன் 3 வருஷமா பாக்குறேங்கற அதுவே மிகப்பெரிய பொய். அத விட்டு நீங்க அதுக்குள்ள போய் கேட்டுட்டு இருக்கீங்க. போலாம் காட். என்ன நீ எல்லாம் போலாம் நீ என்ன சொல்ற? அப்ப காட் என்ன மரியாதையா பேசுறாங்களா? அப்படிதான்டா பேசுவேன். சாரி காட். எனக்கே கோவம் வருது காட். ஆர்பி பமே எல்லாம் காட் எடுங்க. எடுக்கலாம். Okay, village sleep. Village wake up. சரி அப்படியே ஆரம்பிங்க. இது வந்தோடனே இவர் ஒன்று சொன்னார். என்ன இருந்தாலும் கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட ரொம்ப முக்கியமான ஒன்று ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷனுக்கு ஒருத்தன் 9 மணிக்கு பஸ் புக் பண்ணிட்டு இங்கே இருக்கிறதுன்றது ரொம்ப அவனை கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால அவனை இந்த எல்லா வெறுப்பும் உங்க காதுல அப்படி சேர்க்கணும். காதுல சேர்க்கணுமா? காதுல ஏன் சேர்க்கணும்? காதலா சிமெண்ட் மாதிரி அப்படி ஒட்டிரு ரெண்டு பேரும். அண்ணா மேபி நீங்க இப்படிலாம் சொல்றதால உங்களுக்கு காதல் சேர மாட்டேங்குது. இது வேற யாரு வேணா சொல்லி இருந்திருந்தா உனக்கு ஹர்ட் ஆயிருக்காது. ஆனா இவனே சொன்னா அதுக்கு அந்த புள்ள சிரிச்சிச்சு. ரிக்கி ஜனனி லவர்ஸா? நாங்க லவர்ஸ் அத பத்தி சொல்லல. அது சொல்ல ஒண்ணு டவுட் இருக்கு. ரெண்டு பேரும் ஏன் சொல்றீங்க அதுக்கு? ஒருத்தரா சொல்லுங்க. சரி ரிக்கி போலாம். சரி ஓகே போங்க ஏதோ ஒண்ணு. யார் போறீங்க? நானா? ரிக்கி. ஏன் அண்ணா இருங்க ஒரு நிமிஷம். என்ன பண்ண நான் போறீங்களா நானா அப்படினு கேட்டல. சரி சும்மா ஏன் சொன்னீங்க? ஏன் இப்படி பேசுற அப்புறம்? சரி அமைதியா. இருந்தாலும் ரிக்கி. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ரிக்கி போலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டிங். சரி போட்டு பாப்பாதியோ. ரிக்கி யார் யாரெல்லாம் அவுட் பண்றீங்க? சரி ஓகே. ஏய் ஜனீனி. டேய் ரிக்கி டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்குடா. அதான் காட் போகும்போது நான் தனியா தான் போறேன் வீட்டுக்கு. ஏன் இப்ப சேர்ந்து வீட்டுக்கு போவீங்களா? ஆமா ஆக்சுவலி இல்ல அப்படி கிடையாது. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சரி ரிக்கி நீ அது இல்லன்னு முதல்ல சொல்றா. நான் எது ஆமா இல்லையே நான் வில்லேஜரே. அது வில்லேஜரே இல்ல. எனக்கு தெரியும். இருங்க பதட்டத்துல இருங்க. நான் வில்லேஜர் இல்ல. உண்மையிலேயே எனக்கு இது பாருங்க அந்த பவர் ஒன்னு இருக்கு. அது என்ன பவர்லாம் சொல்ல முடியாது. அதான்டா மொத மாஃபியா தான்டா சொல்லுவாங்க. அப்ப நீங்க மாஃபியா. அவரை விட அதிர்ச்சியை கன்வின்ஸ் பண்றானே. அண்ணா அதிர்ச்சனா ப்ளீஸ் உங்களுக்கு லவ் செட் ஆகும். இது பாயிண்ட் இல்ல. ஏன்? நான் வில்லேஜர்டா. கேம் நோட்டா கேம் தான். பர்சனல் வேற கேம் வேற. ரிக்கி நீங்களே போயிரீங்களா? இந்த கண்டென்ட் ஸ்டாப் பண்ணிரலாம். செத்துருங்களா? சூப்பர். பாத்தியா? என்ன வாங்க போங்க பேசுது. ஆமாடா அதுவும் கடுப்பா இருக்குடா. கொடி படம் பாத்தியா? திரிஷா
அந்த பாட்டு என்னடா மறந்து ரைட்ஸ்ல நாங்க மறந்தோம். ஆமா சரி, ரிக்கிக்கு செகண்ட் ஓட்டிங் போறோம். ரிக்கி செத்துட்டார் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியா அண்ட் காட்ஃபாதர் மட்டும் கண்ணை திறங்க. யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ணை மூடிடுங்க. டாக்டர் கண்ணை திறக்கவும். யாரை சேவ் பண்றீங்க? கண்ணை மூடிடுங்க. போலீஸ் கண்ணை திறக்கவும். யாரை செக் பண்றீங்க? கண்ணை மூடிடுங்க. ராம்போ கண்ணை திறக்கவும். புல்லட் யூஸ் பண்றீங்களா? கண்ணை மூடிடுங்க. வில்லேஜ் வேக் அப். இன்னைக்கு காலையில நம்ம ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதை சொல்லும் போது எனக்கே பயங்கர சிரிப்பா தான் வருது. என்னன்னா, சரி என்னத்த சொல்லிட்டு குட்டி முஞ்சி செத்துட்டார். சற்று முன் வந்த தகவல் கூடவே என்பி செத்துருக்கான். இல்ல என்பி இன்னும் லவர்ஸ் தான். எப்படி நீ கார்டு கூட இதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்தியா? எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியுது? ஒருவேளை மாஃபியாவா இருந்து ராம்போ சுட்டத ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருந்தா அப்ப மாஃபியா இன்னொருத்தன் போட்டுருப்பான்ல. ஆனா இது புதுசா இருக்குனே. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல குட்டி. இவனுக்கு எப்பறா தெரியாது இன்னொருத்தனை கொன்றுப்பான். ஆனா அவன் மாஃபியா. இப்படி எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. வாங்க விளையாண்டுட்டு போவோம்டா சட்ட. ஓகே குட்டி வினோ கேப்போம். ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஏன் குட்டி வினோ என்ன இன்னைக்கு அவர் சீக்கிரம் போனாரு பஸ் டைம் ஆகுதா? ப்ரோ என்ன ப்ரோ? இல்ல அவர் இத்தனை நாள் வீடியோ பார்த்தனால அந்த பாரம்பரியம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அவருக்காக எனக்காக குட்டி வினோ. ஃபேன் ரிக்வெஸ்டா? ஃபேன் ரிக்வெஸ்ட். மக்களுக்காக பிளாக் ஷீப்போட மெயின் கொள்கை என்ன? ஃபேன் கேட்டா என்னோட செஞ்சிரும். சரி, குட்டி வினோக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க? போனமெல்லாம் ஓட்டு பண்ணுது டாக்டர். குட்டி வினோ ஆரம்பி. டேய் ரெண்டு பேர் லவர்ஸ் சரியா? அவன் மாஃபியாவா என்னனே தெரியல. ஓகேவா? நானும் வில்லேஜர். 4 வில்லேஜர் பேசினா 5 மாஃபியா அப்படியே உள்ளார இருப்பாங்க. மீதி எத்தனை பேர் இருக்கும்? 6 பேர் தான் இருப்பீங்க. நான் போயிட்டேனா 6 வில்லேஜர் 5 மாஃபியா உள்ளார அப்படியே இருப்பீங்க. இன்னும் ஒரு ஆடம் தாண்டுவீங்க. பாத்துங்க. நான் வில்லேஜர், பியூர் வில்லேஜர். எனக்கு பவர்லாம். பியூர் வில்லேஜரா? புரியலையே. பியூர் வில்லேஜர்னா வெறும் வெஜ் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. இப்போ நான் ஒரு தண்டவாளம் இங்க போறேன். என்ன பண்ணுவா? அப்பல எனக்கு ராம் மேல டவுட். எனக்கு டவுட் ராம் ஆயசன். இருடா மொத என்னடா ஒரு ரூலை ஃபாலோ பண்றா. உனக்கு முத ஓட்டு போட்டு நிக்கிறோம்ல. அப்ப ரெண்டாவது ஓட்டு போட்டு அனுப்பணுமா இல்லையா? மாப்ள கொஞ்சம் கன்சிடர் பண்ணு மாப்ள. அதான் மாப்ள நீ ஸ்ட்ராங்கா வாதாட மாட்டேங்கறியே. குட்டி குச்சி போனதுல வாதாட மாதிரி வாதாடுற. செத்துட்டாங்கடா லவர்ஸ்ரா ரெண்டு பேர். அத சொல்லியாச்சு அந்த பாயிண்ட் வேற பாயிண்ட். நான் மறுபடியும் சொல்றேன் கேளு. உன் பொண்டாட்டி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. டேய் சரி இரு. இவங்க ரெண்டு லவர்ஸ். அதனால இவங்களுக்கு ஓட்டு போட வேணாம். சூப்பர். இவன் வில்லேஜர். அதனால இவனுக்கு ஓட்டு போடல. சூப்பர். உனக்கு ஏன் போட கூடாது? அதுக்கு ரீசன் சொல்லு. நானும் வில்லேஜர் சரியா? 4 பேர் செத்துட்டோம்னா 11 பேர் மீதி இருப்பீங்க. 11 பேர்ல 5 மாஃபியா 6 வில்லேஜர் இருப்பீங்க. இன்னும் ஒரு ஆட்டம் ஏதாவது ஒரு வில்லேஜர் தூக்கிட்டாங்க. அடுத்த நைட்ல தூக்கிட்டாங்கன்னா 5 வில்லேஜ் 5 மாஃபியா சேர்ந்து. இப்போ இவங்க ரெண்டு பேர்ல மாஃபியா இல்ல. இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ராம்போ இருந்து மாஃபியாவை போட்டுருந்தா என்பி இப்ப நான் ராம்போவா இருக்கேன்னு வெச்சுக்கோ. நான் குட்டி முஞ்சியை சுடுறேன்னு வெச்சுக்கோ. ஓகேவா? இவன் மாஃபியாவா இருந்து இவனை தூக்கிருக்கான்னு வெச்சுக்கோ. அப்ப இது நடக்கும். இல்ல ராம்போ இங்க இருக்காரு. இவரு மாஃபியானா கூட மாத்தி சுட்டு இருந்திருக்கலாம். நீ எப்படி எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே இது பண்ணுவ? சரி ஒன் செகண்ட் எல்லாத்துக்கும் கிளவரா நீங்க என்ன பவர்? நான் பவர்ல இல்ல, நான் வில்லேஜர். அப்ப ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா எப்பவும் பேசிட்டே நான் ஏன்டா ஸ்ட்ராங்கா பேசக்கூடாது? என் பக்கம் என்ன மடியில கனம் இல்லடா. நான் அப்படிதான்டா பேசுவேன். என் மனசுல எந்த கலங்கமும் கிடையாதுடா. பூமரு ஏன்னா ஒரு ஃபேன் ஒருத்தர் சொன்னாரு நீங்க வந்து விக்கிலீக்ஸ் எல்லாம் பாத்திருக்காரு அப்படி அவர் சொன்னாரு என்கிட்ட. நீங்க ரொம்ப நியாயமா விளையாடுவீங்க அப்படின்னாரு. எனக்கு டியூட் மேல டவுட் இருக்கு. டியூட் மேல அதான் நானும் சொன்னேன். டவுட் இருக்கா? கேக் வந்ததுக்கு அப்புறம் டவுட் இருக்கு. யாருக்கு தான் டியூட் மேல டவுட்? இதான் காட் குட்டிவினோக்கு செகண்ட் ஓட்டிங் இருக்கு. ஓகே கேளுங்க. குட்டி வினோக்கு யார் ஓட் பண்றீங்க? கைய தூக்குங்க. இல்ல சொன்னா கேளு. நான் வில்லேஜர். ஓகே மைனாரிட்டி விட்டுறலாம். டியூடுக்கு இப்போ ஓட்டு போடலாம். டியூட் யாரெல்லாம் போறீங்க? மெஜாரிட்டி விக்கி. இப்ப நீ என்ன பண்ண போற? முதல்ல என்ன ஏன் சொல்றீங்க? ஏன் பக்கத்து திரும்பதுக்கான காரணம் என்ன? இல்ல கவுண்டர் குறைக்க அது தெரியுது. இல்ல ஆக்சுவலா நான் வந்து எனக்கு என்னன்னா நான் வந்து இங்க ஆரம்பத்துல இருந்து எப்படி பேசிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். இவன் அதிகமா பேசினா மாஃபியா இல்ல கம்மியா பேசினா மாஃபியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முன்னாடி நீங்களே ஒப்பிக்கிறீங்க. என்ன நீங்க அதிகமா பேசுறீங்க கம்மியா பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. முன்னாடி ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருந்தேன் இப்ப கம்மியா பேசுனேன் அப்படின்னு இருக்குதுல்ல. நீ சும்மா ஒரு கவுண்டர் குறைக்க பாத்துக்கிட்டே இருக்க. இல்ல எனக்கு என்னன்னா வழக்கமா அது பண்ணுவோம்ல. இவங்களை கழட்டிடுவோம் அங்கே கழட்டிடுவோம் அந்த மாதிரி தான் நாம குட்டிடுவோம். அதே மாதிரி இந்த ஃபேன் பாய் சேர்ந்துக்கிட்டு எப்பயுமே வர ஃபேன் பாய் எல்லாம் ஃபேன் பாய்ன்றது விக்கிலீக்ஸ் ஃபேன் பாய் அவன் மேல நீங்க சந்தேகப்படுறதுங்கிறது. நானும் தான் ஓட் போட்டுருக்கேன். நான் விக்கியவே சந்தேகம் தான்டா போறேன். நானும் தான் இவருக்கு ஓட் போட்டுருக்கேன். அப்படியே செகண்ட் ஓட்டிங் போடுவியா? கிடையாது. ஆக்சுவலா நான் கிடையாது. இல்ல நான் கிடையாது. நீ தூக்கிறதுனா தூக்கிங்க. எனக்கு எந்த பவரும் கிடையாது. தூக்கிறதா இப்ப அவரு நல்லா ஆடுறாரு. தூக்கலாம். ஏன் அவர் தூக்கிட்டு நீங்க அப்புறம் அவர் கிளவரா ஒரு ஆளா போயிட்டாரு. என்பிஏ போயிட்டாரு. நீங்க ஜாலியா ஆடி முடிச்சிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? உட்கார்ந்துருமா?
நான் இல்ல என்ன அனுப்புறேன்னா அனுப்பிக்கிங்க. இத்தனை பேர் இருக்கும்போது என்னை நீங்க அனுப்பணுமான்றதை யோசிச்சுக்கங்க. இல்ல சின்ன ஆட்களை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமாட்டி நம்ம கேம் விளையாடலாமா? சின்ன ஆட்கள் பெரிய ஆட்கள் எப்ப அப்படிதான் நான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். எப்படி நீ சின்ன ஆட்கள் யார சொல்ற? ஆமாண்டா மைக் போட்டு பேசாம உட்கார்ந்து சின்ன ஆட்கள் அனுப்பணுமா இல்ல என்ன அனுப்பணுமா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சரி, டூட் விக்கிக்கு செகண்ட் ஓட்டிங். இன்று நமது கிராமத்தில் டூட் விக்கி மறந்தார். தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் நினைப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியா அண்ட் காட்ஃபாதர் மட்டும் கணத்துறங்க. யாரை கொல்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ண மூடிருங்க. டாக்டர் கண்ணை திறக்கவும். யாரை சேவ் பண்றீங்க? கண்ண மூடிருங்க. போலீஸ் கண்ணை திறக்கலாம். யாரை செக் பண்றீங்க? கண்ண மூடிருங்க. ராம்போ கண்ணை திறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? கண்ண மூடிருங்க. வில்லேஜ் வேக் அப். சொல்ல கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. இன்னைக்கும் நம்ம கிராமத்துல ஒரு மரண செய்தி. இவ்வளவு அழகான ஹேர் ஸ்டைலோட நம்ம கிராமத்துல வேற யாருமே இல்லையா நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு. இந்த பேண்ட் அட்ஜஸ்ட் பண்றியாடா? ஆமா. ஓகே, இப்போ போயிரு. நீ செத்துட்ட. என்ன ஒரே ஒரு வருத்தமா இருக்குன்னா இந்த கேம் நல்லா விளையாடுறவங்களா செத்துட்டே இருக்கிறாங்களே நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஐயாஸ், நீயும் செத்துட்ட. பிரகதீஷ வந்து அயாஸ் சொன்னான் போன ரவுண்டு. சோ தட் இவன் ராம்போவா இருந்து அயாஸ் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ராம்போ செத்துருக்க வாய்ப்பு இருக்கு. யாராவது ராம்போ வெளியில வரலாம். இல்லனா இவன் தான் ராம்போ. டேய் ஏதாவது சொல்றா. யாருமே ராம்போ இல்லல. செயின்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏய் இப்படி எல்லா பக்கம் கேட்டிட்டே இருக்க. அதிர்ச்சி போலாம். அதிர்ச்சி எனக்கு ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து சரி ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போடுவோம். டிஃபெண்ட் பண்ணிட்டோம். சரி, அதிர்ச்சிக்கான ஓட்டிங். அருண் மெஜாரிட்டி அதிர்ச்சி சொல்லு மச்சான். நான் வில்லேஜர் பவர்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அயாசன நான் தான் முதல்ல சொன்னேன். அயாசன் டார்கெட் அயாசன மாஃபியா இருந்தாரு. அயாசனுக்கு ஏஞ்சல் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருந்தேன். நீங்க அதை யாரும் நம்பவே இல்லை. கரெக்டா நான் பிளான் பண்ணி இப்ப அயாசனை யார் தூக்கினாரு மாஃபியா தூக்கி இருக்காங்க. இப்ப எம்எல் டைவர்ட் ஆயிருக்கு. ஆனா நான் பியூர் வில்லேஜர் தான். எந்த பவருமே இல்ல. ஆல்ரெடி கவுண்ட் எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய போயிடுச்சு. வேஸ்ட் பண்ணாத. நீ ஏஞ்சல் மேல எனக்கு சந்தேகம் இது வரைக்கும் வரல. ஆனா இப்ப வர மாதிரி இருக்கு. அயாஸ் ஏஞ்சல் சொன்னுச்சா? அயாசனுக்கு சப்போர்ட் பண்ணது நான் தான். அதனால என்னையும் அவரையும் மாஃபியா நினைச்சிருக்காங்க. அவர் வந்து இல்ல வாய்ப்பு இருக்கு இரு வரேன். அதனால ஏஞ்சல் நான் கான்ஃபிடன்ட்டா சொன்னேன். ஆனா இப்போ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சந்தேகம் வருது. எனக்கு அயாசன் நம்மள வருது. அப்பா கோவத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா இப்போ இது மேல போயிடுச்சுனா வில்லேஜ் கவுண்ட் குறைஞ்சு அதையும் பாத்துக்க. அதிர்ச்சி அருணுக்கு ஓட் பண்றவங்க கையை தூக்கலாம். அதிர்ச்சி கன்ஃபார்மா போலாம். நான் சொல்றேன் கன்ஃபார்மா போலாம். அவன் காட்ஃபாதர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிர்ச்சி அருணுக்கு மைனாரிட்டி ஓட் தான் வந்திருக்கு. இப்போ நீங்க நெக்ஸ்ட் போலாம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஜனனி போலாம். ஜனனிக்கு ஓட் பண்றவங்க கையை தூக்குங்க. மெஜாரிட்டி ஜனனி. நார்மல் வில்லேஜர் தான். பவரும் எதுவும் இல்ல. ஆனா நார்மல் வில்லேஜர் தான். இது எல்லாரும் சொல்ற பாயிண்ட் தான்மா. வேற ஏதாவது வில்லேஜர் அதுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நானே தான் சொல்ல முடியுமா? இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு டிஃபெண்ட் இருக்கு. கரெக்ட்டா கட்டுட்டா. அங்க சொன்னா கூட நான் ஆமா ஏஞ்சல் ஜனனி கை தூக்குற. ஜனனி ஏஞ்சல் கை தூக்குற. டவுட்டா இருக்கு. ஏய் பைத்தியக்காரி, நான் எவ்வளவு அனலைஸ் பண்ணி சொல்றேன். நான் சொல்லிட்டேனா அதே மாதிரி அயாசனா இல்ல நான் சொன்னேன். ஆமாவா? இப்ப ஸ்ட்ராங்கா நான் அதிர்ச்சி சொல்றேன். இருங்க இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஜனனி போலாம். எனக்கு குட்டி வீணோ அண்ணன் மேல மட்டும் தான் டவுட் இருக்கு. அப்ப வந்து இந்த சைடே பாத்துட்டு இருக்காரு. யாரு நீங்க 4 பேர்ல யாருமே மாஃபியாவா இருக்க மாட்டீங்களா? பார்த்தா என்ன? ஜனனிக்கு செகண்ட் ஓட்டிங். மெஜாரிட்டி ஜனனி செத்துட்டமா? வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியா காட்ஃபாதர் கண்ணை திறக்கலாம். யாரை கொல்றீங்கன்னு சொல்லுங்க. யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ண முடியலாம். டாக்டர் கண்ணை திறக்கலாம். யாரை காப்பாத்துறீங்க? ஓகே கண்ண முடியலாம். போலீஸ் கண்ணை திறக்கலாம். யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ண முடியுங்க. ராம்போ கண்ணை திறக்கலாம். புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ண முடியுங்க. வில்லேஜ் வேக் அப். இது ஒரு சுவாரஸ்யமான கேமா இருந்திருக்கு. இதை வந்து நீங்க பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நம்ம கிராமத்துல இன்னைக்கு காலையில ஒரு இரங்கல் செய்தி வந்திருக்கு. நம்ம எல்லாம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மிதுன் செத்துட்டாரு. அதிர்ச்சி போலாம். தயவு செஞ்சு சொல்றேன் அதிர்ச்சி போலாம். நீ போலீஸா முத ரிவீல் பண்ண அப்படினா. நான் ராம்போ. அதிர்ச்சி போலாம். சரி ராம்போ வச்சு எப்படி கண்டுபிடிச்ச? யாரை சுட்ட? பிரகதீஷ் நான் தான் சுட்டேன். அவனே செத்துறான். அப்பாவி அதிர்ச்சி எப்படி ஒரு கண்டுபிடிச்ச? அதிர்ச்சி போலாம். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இங்க இருந்தா சவுண்ட் வந்துட்டு இருக்கு. நான் சொல்லிட்டே இருக்கேன் அதிர்ச்சி போலாம். என்னைக்குமே காட் வந்து ராம்போ கொன்னவன முதல்ல சொல்லவே மாட்டாரு. போலீஸ் யாரா? மாஃபியா கொன்னவன முதல்ல சொல்லுவாரு.
சும்மா ஏஞ்சல் போலாம் நீ இல்ல நீ என்கிட்ட சொன்னல நான் போலீஸ்னு சொன்னேன் நீ வந்து என்கிட்ட சொன்ன என்னமா சொன்ன நீ வில்லேஜர் கரெக்ட்டா அப்படி என்கிட்ட சொன்ன ஆமா ஏன்னா நீ பேசுனது அந்த மாதிரி ஏன்னா நான் அப்ப என்ன பேசுறேன் இவருக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து சிங்க் பண்ணிட்டே இருக்காங்க காட் ஒரு விஷயம் பண்ணாரு ஓகேவா காட் வந்து இவன் ஏன்டா என்னையவே எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கான் டேய் உங்களை வச்சு தான் காட் எதையா சொல்லுவேன்டா நீ காட் விடுங்க காட் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன்ப்பா காட் முதல்ல மாஃபியா கொன்னாங்கல்ல அவங்க பேர் தான் சொல்லுவாங்க சோ தட் பிரகதீஷ் மாஃபியா கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு பிரகதீஷ் ராம்போவா இருந்து அயாஸ் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு இதோட பாயிண்ட் சரி நீ யாரை கொன்ன ராம்போ தானே யாரை கொன்ன நான் சொல்றேன் அது யாரோட கை காட்டண்டா அது கொன்னது இவ்வளவு பேர் கொன்னிருக்காங்கடா ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் வோட்டிங் போயிடலாம் ஓகே ஏஞ்சல் டிஃபெண்ட் பண்ணுமா போலீஸ் யாராவது இருக்கீங்களா போலீஸ் இல்ல டாக்டர் இல்ல அவங்க சொல்ல முடியாது யாருமே சொல்லலையே செயின்ட் யாராவது போலீஸ் இருக்காங்க செயின்ட் கூட சொல்லலாம் செயின்ட் இப்ப சொன்னோம்னா ராம்போ செத்து ஏய் நான் ரீசன் சொல்லிறேன்ப்பா இப்போ வந்து கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கா தப்பா எடுத்துக்கலாம் ஒரு 3 நாள் இல்ல சிரிச்சுக்கிறோம் ஒரு 3 நாள் காட் இந்த பொணங்களுக்கு பேசதான் உரிமை கிடையாது சிரிக்கிறது நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிறோம் காட் என்ன சொல்றீங்க ஒரு 2-3 எபிசோடா வந்து மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு லூட்ரிக் என்ன கிளவர் ஆடுவாரு என்பி நல்லா ஆடுவாரு ஐஎஸ் ஆடுவாரு இருக்கீங்க 3 பேர் அவுட் ஆயிட்டாங்க ஒரு ஓ இது சிரிக்கிற விஷயமா 4 நிமிஷம் நான் கொஞ்சம் கிளவர் ஆடிட்டு வரேன் அதனால எனக்கு தூக்க பிளான் அதனால இவனை தூக்கிட்டே ஈஸியா சில்லியா தான் இருக்கும் பட் நான் கொஞ்சம் யூகிச்சாருதால அப்படி நினைக்கிறேன் ஒருத்தர் போனா இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒருத்தர் வில்லேஜர் போனாலே மாஃபியா தான் வின்னு எனக்கு தோணுது நீ சொல்ற நியாயமா ஆனா வேற ரீசன் சொல்ல மாட்டேன் வந்திருந்து ஒரு 76 தடவை என் பேர் மட்டும் தான் சொல்றேன் அது நீ வேற பாயிண்ட் அந்த எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க பேசுறது கேக்குது சவுண்ட் கேக்குது bro இது ரீசன் எப்படி எடுத்து முடியும் ஏய் மச்சான் ஏஞ்சல் நம்பி வாடா ஏய் ஏஞ்சல் அதிர்ச்சி ஏஞ்சல் செகண்ட் வோட்டிங் மெஜாரிட்டி ஏஞ்சல் செத்துட்டாங்க அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டீங்க போ வில்லேஜ் ஸ்லீப் சும்மா உங்களை எல்லாம் தூங்க சொன்னடா மாஃபியா போ ஜெயிச்சிருச்சுடா ஃபன் பண்றோம் இந்த மாஃபியா வெற்றிக்கு முழு காரணம் குட்டி வினோத் யாரெல்லாம் மாஃபியான்னு ஒருத்தர பாத்துக்கங்க மாஃபியா எந்திரீங்க தெரியுதா காட்ஃபாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னும் தெரிச்சிருங்க காட்ஃபாதர் கையை தூக்குங்க சரி மக்களே இந்த வெற்றியை மாஃபியா கொண்டாடலாம் ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க மோசமா விளையாண்டு இந்த கேமோட போக்கையே மாத்தினவங்கள நம்ம லெஜெண்ட்னு சொல்லுவோம் இந்த கேமோட போக்கையே மாத்தின 3 லெஜெண்ட் யாருன்னா அயாஸ் ரிக்கி குட்டி வினோ இவங்கள சிறந்த லெஜெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க